டாரஸ் திருப்பறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்டா 14 வீலு. டேய் ரவி உனக்கு வண்டி ஓட்ட தெரியாதடா சொன்னா கேளுடா. எல்லாம் வந்து கைஸ் நாங்க ட்ரிபிள்ஸ் போறோம்னு நினைக்காதீங்க, வேற வழி இல்ல. அப்படிலாம் இதெல்லாம் தவறான விஷயம். அப்படிலாம் இல்ல, ரிமூவ் பண்ணி பாரு. என்ன vlog மேல கை வச்சு பாருங்க. ஒண்ணும் இல்ல, இவங்க அப்படிதான் தூண்டுவாங்க. வந்தீங்கிறாரு. நீங்க வந்தோடனே யூடியூப் லைவ் போடுறாரு. யூடியூப் லைவ் போட முடியாதுடா, நாங்க பெரிய லெவலா 3 சப்ஸ்கிரைபர் தான்டா. என்ன பார்க்கவே வழி எங்க இருக்கா அங்கெல்லாம் போடா போயிடலாம். ஹாய் கைஸ், நாங்க இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா எங்களுக்கே தெரியல. இது ஒரு முட்டு சந்தை கூட்டு போறோம், பிரியாணி சாப்பிடுறேன்னு. ஃபேமஸான பிரியாணி சாப்பிட போறோம். திருச்செங்கோட்டுல இருக்கு ஆம்பூர் பிரியாணி. ஆனா முன்னாடி ஒரு தண்டம் போயிட்டு இருக்குது. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 சண்டு அப்புறம் 4 இவர் யார் தெரியுமா? பிரபல சீட்டிங் சாம்பியன் குரங்கு குப்பை சண்டெல்லாம் கடந்து ஒரு கண்டுபிடிச்சிட்டோம். நாங்க வந்து ஒரு வழியா நாங்க வந்து பிரியாணி கடை இப்போ பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. எங்கன்னா ஆம்பூர் பிரியாணியில கூட்டம், அது இல்லாம பிரியாணி வரல. ரவி அண்ணாவும் டிடி என் மேல கோவப்பட்டுட்டு ஆசி பிரியாணி போறோன்னு போயிட்டாங்க. ஆசி பிரியாணில ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஃபாஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட 2 மாசம் இருக்கும். ஏன் ஆசி பிரியாணி போறதில்ல அப்படின்னா அவனுக்கு என்ன பண்றாங்க, நானு ரவி அண்ணன் அதுக்கப்புறம் காமேஷ் 3 மூடிட்டு உட்கார. நானே ரவி அண்ணன் காமேஷ். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு போறேன். 3 பேரும் பிரியாணி சாப்பிடலான்னு போனோம். இவங்க என்ன பண்ணிட்டானுங்க, கதையை கேளு. 3 பேரும் போனோம். போயிட்டு பிரியாணி சாப்பிடலாம் சொல்லிட்டு எல்லாமே பிரியாணி எல்லாம் ஆர்டர் பண்ணி எல்லாமே சாப்பிட்டுட்டு சிக்கனு தந்தூரி அது சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டானுங்க, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. சொல்றது கேளு. கை கழுவு போறான்னு ரவி என்ன போனாரு. டிஷ்யூ பேப்பர் இழுத்துக்கிட்டே இருக்கிறாரு, வந்துகிட்டே இருக்குது, வெளியே வர மாட்டேன்ட்டாரு. இவன் பல்லு பிச்சு குத்துற குச்சி எடுத்துக்கிட்டு வெளியே போயிட்டான். அப்புறம் வேற இவரு அந்த வீட்டு வந்து என்ன பாக்குறாரு, என்னையும் பாக்குறாரு, மேல எங்களையும் பாக்குறாரு. முத்தம் கொடுத்தாரு, வாங்கி வாயில போட்டுக்க. எல்லாத்துக்கும் முத்தம் கொடுக்குறதே இருக்கிற அப்படிதான் கொஞ்சம் கோளாறு. பின்னாடி ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு, போன உள்ள விடா, போன பிடிச்சு போயிடுவாங்களா அப்படி வச்சுட்டு வரா மச்சிடு. சரி ஓகே, அவ்வளவுதான். இதான் சம்பவம். என்ன போயிட்டு காசு கொடுக்க மாட்டானுங்க. 1600 ரூபா பில்லு. நானும் அழுதுட்டு வந்தேன். ஆசி பிரியாணி போறோம், பிரியாணி சாப்பிடுறோம், தலையில கட்டுறோம், செருப்பே அடிக்கிறோம். நீ வந்துருவ ஆடிக்கிட்டு மதுரையில இருந்து நீ கூட்டிட்டு போப்பா. மாசம் 30,000 சம்பாதிக்கிறோம். அந்த காசுல என்ன வேலை? 30 நான் சொல்லட்டுமா, வீடியோ நான் சொல்லட்டுமா? குடிக்கிறோம் அழிக்கிறீல்ல, என்ன சொல்றேன்? நம்ம இப்போ ஆசி போறோம். உள்ள போய் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா வந்து நாங்க ஆசி பிரியாணி வந்தோம். நான் ஆசி பிரியாணி வந்தோம், அதை விட கூட்டமா இருக்குது. இப்போ எங்கால என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. கதறிட்டு வெளியே வருவாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் இல்ல வேற கடைக்கு போகலாம் அப்படின்னு தான் சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். போயிட்டு பார்ப்போம். டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதான் கடைக்குதா வேறதான் கடை இருக்குது. 4 கடை, 4 கடையும் போயிட்டு வந்தாச்சு. எந்த கடையில வெல்கம் டு ஆசி பிரியாணி. பசி காதலிக்குது, கண்ணு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன்? தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே, வேறெங்கே?
ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சு சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. நமக்கு ஒழிக்கும் அது. Hey, I've seen this one. This is a classic. Welcome to Unaula Vlogs. Welcome to Unaula Vlogs. To Unaula Vlogs.